ஆணும் பெண்ணும் வேற வேறையே இல்லை, எல்லாம் ஒரே அமைப்பு தான். அந்த சில நரம்புகளுடைய, அதாவது முக்கியத்துவமான நரம்புகள் வெளியே புடைத்து இருக்கும்போது அது ஆண், அதுவே உள்ள அமைந்து இருக்கிற போது அதுதான் பெண். உள்ள அந்த நரம்புகள் வெளியே உள்ள அமைகிற போது தானாகவே விதை அந்த ஆஸ்ட்ரோஜன் புரோட்ரோஜன் என்று 2 விதமாக கருப்பைக்குள்ளாகவே அமைஞ்சிடும். அதே போல இந்த விதைப்பை இருக்குது பாரு உங்களுக்கு, அதுவே தான் உட்புறம் சென்றால் அது கருப்பையாக மாறிப்போம். அளவில் அல்லது இதில் வித்தியாசம் இல்லை. ஆனால் ப்ரொடக்ஷனுக்காக, அதாவது ப்ரொலிஃபரேஷன் இருக்குது இல்லையா, ஜீவன்களுடைய உற்பத்தி அதிகமாகணும், இந்த இயற்கை முறையில் இந்த வேறுபாடு இருக்கிறது. அதே போல் கணக்கு பார்த்தீங்கன்னா அது பெண்ணாகவோ ஆணாகவோ மாறிவிடும். அதுக்கு கணக்கு இருக்குது, அதுபடி தான் மாறுது. நாம் தெரியாமலே செய்கிறோம், இருந்தாலும் இயற்கையை தெரிஞ்சு கொள்ளுது. அதே போல இன்னும் இது ஒரு பெரிய சாத்திரம். இன்னும் கேட்டால் கடல் போன்றது. எந்த நேரத்தில் ஆணுக்கு பெண்ணுக்கு அந்த மூச்சு வித்தியாசத்தில், அதாவது வலப்புறம் இடப்புறம் இருந்து 2 பேருக்கு வேறு வேறாக இருந்தால் அவர்களுடைய மூச்சு ஓடுறதுக்கு தகுந்தவாறு அந்த வித்துநாதம் வெளியேறி அது ஒன்றை ஒன்று தழுவி நிற்கிற போது ஏற்படக்கூடிய வித்தியாசமே ஆணாகவோ பெண்ணாகவோ மாறும் என்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. சித்தர்கள் நூல்களில் இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஒரு பெரிய கலை, உங்களுக்கு அது தேவையே இல்லை. வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள். வாழ்க.